சாப்பிட்ணும். ஃபைன் கிராண்ட் குக்கியை தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. டிக்கு பண்ணோம், அதுக்கு இங்கே எடுத்தாச்சு, டிக் ஆயிடுச்சு. சரி வாங்க, இங்கே பாருங்களேன், பின்னாடி கிராணி துரத்துதான். கிராணிக்குன்னா குக்கியே பிடிக்கும், அது சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு கம்பி கிராணி. ஆனால் நம்ம தான் ஆட்டையை போட்டோமே, இனிமேல் அதை எப்படி சாப்பிடும்? ஓ இதில் வரீங்களா மேடமு? நாங்கள் இருந்தாலும் எஸ்கேப் ஆகிப்போம், நீ ஓடி போயிடு. நான்லாம் ஒன்றை பார்த்து பயப்பட மாட்டேன். நான் காமெடி பண்ணிட்டு இருக்குது கைஸ், காமெடியாகவே இருக்கு. டே என்னதுடா இது, இதே உடச்சி விட்றானுங்க. அப்போ ட்விஸ்ட்டு இருக்காட்டிக்கிங்க. இது நார்மல் கிராணியா இல்லை அப்டேட்டு மாடர்ன்னு எனக்கே தரல. இருந்தாலும் கிராணினா கிராணி தானே. ஓகே வாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸஸ் எடுத்துருக்கோம். வாங்க இதில் குதிச்சிடணும், இதுலேயும். அதுக்கப்புறம் இதுக்கு போய் குதிச்சு இப்படின்னு போய் இங்கே தாண்டுங்க பார்ப்போம். இப்போ பாருங்களேன், லைட் எரிஞ்சிட்டு ஆக்ஷன் பண்ணும். ஐயோ வந்துருச்சு, சீக்கிரம் போய் தொலைடா. அப்பா அடி வந்தாச்சு. இது என்ன இடம்டா? நிஜமாவே எனக்கு தெரியாது. கிராணி விளையாண்டே அவ்வளோ நாள் ஆகுது. நான்லாம் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது, உங்களுக்காக தான் போடுறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பெல்லைக்கானே ஆல் த பெஸ்ட் போட்டுருங்க. அப்போ தான் நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரி வாங்க, லிஃப்ட்டு போயிருச்சு, ஆனால் சார்ஜ் போடணும். ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ். சரி தான் அனுப்பும். வாங்க கைஸ் போகலாம் மேலே, லிஃப்ட்டு வழியாக மேலே போகலாம். போயாச்சு. இங்கே ஒரு ஸ்கெலட்டன் இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கலாம் மாட்டுக்கு கைஸ். இது என்னதுடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஜஸ்ட் மிஸ்ஸில் கீழே வந்துடுவேன். எடுறா, போட்டுக்கோ தலையில். போட்டுக்க மாட்டேங்கிறான் நாட்டுக்கு கைஸ், போட்டுக்க மாட்டேங்கிறான் இந்த ஸ்கெலட்டனை. இங்கே தான் பேய் வருது, அதை பார்க்காதீங்க, பயந்துருவீங்க. ஐயோ முத்து சந்து, ஐயோ ஒருத்தன் பேய்கிட்ட மாட்டிட்டேன்டா. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது வழி. இது என்னதுரா, திரும்பி வேற சாகுறோம். எத்தனை வாட்டியெல்லாம் சாகிறது கட்டணும்ல. ஐயோ கிட்டே வந்துட்டானுங்கடா. டேய் கிட்டெல்லாம் வரக்கூடாதுப்பா தம்பி, நீங்கள் இனிமேல். ஐயோ இங்கே தானே கிராணி இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே மட்டும். ஐயோ வருதா, அதான் நினச்சேன் கிராணி இருக்கும்னு. நினச்ச மாதிரியே திரும்பி சாவடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. எத்தனை வாட்டிடா நானும் சாவேன்? கேமுக்காரங்க சீட்டிங் பண்ணுறானுங்களாட்டி. எத்தனை வாட்டிடா நானும் சாவேன்? எவ்வளோ வாட்டி செத்துட்டான்?
இப்போ போயாச்சு. டே போ செத்துட்டானா? நல்ல வேலை அது மட்டும் வரல. இந்த வழியாக கிடையாது, இந்த வழியாக. இவனுங்க விளையாடுறவனுங்களே தெரியலையாட்டுக்கு. இது என்னதுரா வழி இப்படி போகுது? ஓ இப்படி போய் ஜம்பை போட்டு இப்படி கீழே போனோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இவன் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கான். இவனெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம மட்டுக்கே போயிட்டே இருக்கணும். அவனெல்லாம் நம்பவே கூடாது. என்னதுரா இது? ரேஸா? ரேஸு கிடையாது இது. இது என்னதுரா ஓட்ட டகர டப்பா வண்டியாக இருக்கும். இது யாரா? ஓ தாத்தாவோ? தாத்தா கிடையாது, இது பார்க்கவே தாத்தா மாதிரி தான் இருந்துச்சு. கிராண்ட் கிழவி தான் இருக்கும். சொட்டமண்ட கிழவி நம்மளை எவ்வளோ பிடிக்க வந்துச்சு. அதுக்கு ரிவான்ஸ் எடுக்கிறோம் கைஸ். லாஸ்ட்டாக ரிவான்ஸ் எடுத்து அதையும் போட்டு தள்ளணும். இதில் மட்டும்தான் கேர்லெஸ்ஸாக இருக்கணும் கைஸ். இதில் மட்டும் கீழே வந்துட்டான் அவ்வளோதான். எஸ் ஜெயிச்சாச்சு. ஸ்டாப். அவ்வளோதான். இல்லை ஏதாச்சும் ட்விஸ்ட்? ஆமாம் வச்சுருக்கானுங்க, பார்த்துட்டேன் கைஸ். சரி வாங்க, தனியாக போயிட்டே இருக்கணும் மாட்டுக்கு. லாஸ்ட் ஒன்று அவ்வளோதான். போனால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், போயாச்சு. இது என்னதுரா? ஓ இது லாஸ்ட் ஆட்டுக்கே. ஆமாம் லாஸ்ட்டு கைஸ், லாஸ்ட் மோடுக்கு வந்தாச்சு. சரி வாங்க. யார் அது? பின்னாடி வராங்க கைஸ். இது கண்டிப்பாக முடிக்க கொஞ்ச நேரம் ஆகிடும். தெரியதான் போகுது. இது ஈஸி மோடே அவ்வளோ ஹார்டாக இருக்குது. பின்னாடியெல்லாம் வராங்க கைஸ். பேசாமல் நான் இப்போ ஸ்கெட்ச் பிளான் போடுறேன் பாருங்க. இது கண்டிப்பாக வராதுங்க. ஸ்கெட்சை போட்டு பிடிக்க போகிறேன். இங்கே இதோ வருது பாருங்க. பின்னாடி வந்துருச்சாட்டி அதான் நினச்சேன். எப்படியும் நான் ஜெயிச்சு தான் ஆகுவேன். கண்டிப்பாக இதை போட்டு தள்ளிடணும். அது கிட்ட போனாலே நம்ம செத்துருவோம் மாட்டேங்க. என்னதுரா இது? செத்து போயிட்டே இருக்கிறதுனால இப்படி காட்டுறாங்க. இது ஒரு சோப்பு டப்பா மாதிரி இருக்கு கைஸ். என்னதுரா இது? சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. என்னதுரா இது? ஜெயிச்சிட்டோமா? எஸ் ஜெயிச்சாச்சு. நான் கூட செத்துட்டோன்னு நினச்சேன். எஸ் ஜெயிச்சாச்சு. இது என்ன?